வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ரோமன் ரெயின்ஸை பற்றி, ப்ராக் லெஸ்னரை பற்றி, அங்கிள் ஹவுடியை பற்றி மற்றும் இன்னும் ஒரு சில அப்டேட்லாம் இருக்குது. வாங்க ஷோவுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வாரம் ரா முடிஞ்சுது. ஆஃப்டர் ஆர்எஃப்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லலை, இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஜே ஊசோ பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் வந்து நம்பர் 1 கண்டெண்டர் ஃபார் த வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக வின் பண்ணியிருந்தார். ஸோ அதோட ஒன்றும் ஷோ முடியலை. இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது கேட்டிங்கன்னா, அந்த இடத்துக்கு சிஎம் பாங் வந்து ரிங்குக்கு வராரு. மக்களே உங்கள் எல்லாருக்குமே நன்றி. கிட்டத்தட்ட 2,40,000 பேர் வந்து இந்த அரினாவில் வந்திருக்கிறீங்க. அதாவது ரெசல்மேனியா டே 1, டே 2, NXT, ரா, ஸ்மாக்டவுன் இது எல்லாத்தையும் சேர்க்கும்போது இந்த கலிஃபோர்னியா ஆடியன்ஸ் வந்து 2,00,000க்கும் மேற்பட்டவங்க வந்திருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் என்னோடய இன்ஜுரி வந்து ரொம்பவே சீக்கிரமாகவே க்யூர் ஆகிட்டு கூடிய சீக்கிரம் வந்து ட்ரூ மார்க்கெட்டரை புழக்க வேண்டியதான். நியூ நம்பர் 1 கண்டென்ட்டாக இருக்கிற ஜே ஊசோவுக்கு எல்லாருமே ஈட் போடுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து ஆஃப்டர் ஆஃப் இது வந்து ரா முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்க போகிற ஷோவில் சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தின எல்லாம் பேசின விஷயம் இது. சரி, அடுத்த ரெண்டாவது செய்தி. இந்த விஷயத்தை நான் ரெசல்மேனியா டைம்லேயே சொல்லியிருக்கணும். பட் ஆனால் என்னால் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை மேக் பண்ண முடியலை. ஏன்னா ரெசல்மேனியா டைமில் நிறைய விஷயங்கள் நடந்தது, அதை பற்றியே சொல்லணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை என்னால் மேக் பண்ண முடியலை. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ராக் லெஸ்னரை பற்றி ஒரு அப்டேட் தான். நம்ம ட்ரிபிள் ஹெச் கிட்ட ஒன்று கேட்டுருக்குறாங்க, ப்ராக் லெஸ்னர் எங்கேன்னு. அதுக்கு அவர் என்ன சும்மா சொல்லியிருக்காரு, ட்ரிபிள் ஹெச் எங்கேயுமே போல் WWE தான் இருக்கார், கூடிய சீக்கிரம் வருவார், இப்போதைக்கு வீட்டில் இருக்கார், அவருக்கு என்ன பிரச்சனையும் இல்லை, WWE வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ ஏன் ரெசல்மேனியாவுக்கு வரல? ரெசல்மேனியாவில் இவருக்கான ஸ்பாட்டே இல்லை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா WWE கூட்டிகிட்டு வரல. WWE ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான சாமி ஜெயினுடைய பிளேஸை பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னருக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் குந்தருடைய ரேஜினியும் ரொம்ப பெருசாகினாங்க. கடைசி நேரத்தில் அவர் மேலே ஒரு கேஸ் இருக்குது. ப்ராக் லெஸ்னரும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வர போகிற சுச்சுவேஷனில் இல்லை அப்படிங்கிறனால தான் ப்ராக் லெஸ்னரை பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவுக்கு கூட்டிகிட்டு வரல. பட் ஆனால் அவனு புரிஞ்சுக்கோங்க, இது ஒன்லி ஃபார் ரெசல்மேனியா தான். ப்ராக் லெஸ்னர் எந்த இடத்துக்கு எப்படி வருவார், எந்த இடத்துல எந்த சாம்பியன்ஷிப்புக்காக வருவாருன்னு தெரில. பட் ஆனால் இந்த அப்டேட் உங்கள் எல்லாருக்குமே பெரிய ஒரு ஹிண்டாக இருக்கும். ப்ராக் லெஸ்னர் மீண்டும் WWEக்கு வரும்போது ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறதுக்காக தான் வராரு. ஒன்று கோடி ரோட்ஸ் கிட்ட இருக்கிற அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப், இல்லட்டா டேமியன் பீஸ் இருக்கிற வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் கிடச்சிது. இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னருடைய ஃபேன்ஸுக்கு ஒரு நான் வாயில் இனிப்பை போட்ட ஒரு சக்கரை போட்ட ஒரு செய்தியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது ரோமன் ரெயின்ஸுடைய ரசிகர்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்பை தோற்றுருப்பார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் வந்து ஒரு சொல்லியிருப்பார் ஒரு ஆளை, உனக்கு வந்து நான் ஒரு ஷீல்டாக இருப்பேன். நான் கூட என்ன நினச்சேன், ரோமன் ரெயின்ஸ்க்கு முதுகில் ஷீல்டை தூக்கி இடிக்கிற மாதிரி எதாவது பண்ணுவார்னு. பட் ஆனால் அது இல்லை, உண்மையிலேயே ஷீல்டை தான் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் வந்து ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணதுக்காக வந்திருப்பார். ஆல்ரெடி ஒருக்கா முதுகில் அடிச்சது போதும் குருவேன்னு சொல்லிட்டு தான் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி செத் ரோலன்ஸோடைய முதுகில் அடிச்சிருப்பார். இது ஒரு நல்ல ஸ்டோரியை கொண்டு போனாங்க. சரி, இப்போது WWE பார்த்தீங்கன்னா மறைமுகமாக செத் ரோலன்ஸ்க்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஒரு நல்ல ஃபியூடை கொண்டு போயிருக்கிறாங்க. இது ரெசல்மேனியா டே 1 இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த ஷோவாக இருக்கட்டும், ரெசல்மேனியாவாக இருக்கட்டும், இப்படி ரோமன் ரெயின்ஸ்க்கும் செத் ரோலன்ஸ்க்கும் இருக்கும் பாண்டை ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ராயல் ரம்பில் ரோமன் ரெயின்ஸ்க்கும் செத் ரோலன்ஸ்க்கும் மேட்ச் நடக்கும்போது கூட ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸால் ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ண முடியலை. அதனால் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸும் அதில் வெற்றி பெறலை, ஆனால் செத் ரோலன்ஸ் டிஸ்குவாலிஃபை முறையில் வெற்றி பெற மாதிரி காட்டிடுச்சு. ஸோ ஃபைனலாக ரொம்பவே க்ளீனாக ரோமன் ரெயின்ஸ் வந்து இது வரைக்கும் செத் ரோலன்ஸை பீட் பண்ணலை. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு க்ளீனான மேட்சும் கடந்த வருஷத்தில் நடக்கவே இல்லை. ஸோ அதனால் மேபி உங்களுக்குள்ளே நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்திகளும் கிடச்சிருக்குது. நீங்கள் ஒருவேளை அப்படி ஒரு மேட்ச் நடந்துன்னா எந்த அளவுக்கு வெயிட் பண்ணி பார்ப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டுக்கோங்க. WWE பார்த்தீங்கன்னா ஒரு டீமை உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தோன்ற விஷயம். அது சமீப காலத்தில் நடக்கிற ஒரு சில விஷயத்தை பார்த்து நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அது வேறு ஒன்றுமே இல்லைங்க. WWE பார்த்தீங்கன்னா
சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ராண்டி ஆர்டன் கேஓக்குள்ளே இருக்கிற பாண்டை ரொம்பவே நல்லா காட்டுறாங்க. கெவின் ஓவன்ஸுக்கும் சரி ராண்டி ஆர்டனுக்கும் சரி இப்போதைக்கு ஒரு நல்ல ஸ்டோரி லைன் கொண்டு போகிற மாதிரி எந்த சுச்சுவேஷனும் இல்லை. ஸோ அதனால் ரெண்டு பேரையும் டேக் டீமாக இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ரசல்மேனியாவில் என்னதான் இவங்க ரெண்டு பேரும் ஆப்பனண்ட் ஆம்பரண்ட் எதிரியாக இருந்தாலும் ரெண்டு பேருமே நட்பாக தான் பார்த்தீங்கன்னா பழகிருந்தாங்க. அந்த விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும். கெவின் ஓவன்ஸ் அண்ட் ராண்டி ஆர்டன் ரெண்டு பேரும் இன்ட்ரோவாக இருக்கட்டும், மேட்ச் பாண்டாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் டேக் டீமாக இணைந்து சண்டைப்பட்ட பாண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா இருந்தது. இதை வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு ஸ்மாக்டவுனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்துட்டு அந்த டாக் டீம் டைட்டிலுக்காக ராண்டி ஆர்டன் அண்ட் கெவின் ஓவன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ராண்டி ஆர்டன் கூட எந்த ஒரு டாக் டீம் பார்ட்னர் சேர்ந்தாலும் சரி ஒரு பெஸ்ட்டு காம்போ டாக் டீமாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொடுக்குறாங்க. அந்த வகையில் கெவின் ஓவன்ஸ் அண்ட் எப்படி சொல்ல RKO RKO அதுலேயே KO இருக்குது. அப்போ டீமுக்கு என்ன பேர் வைப்பாங்க? RKO KOன்னு வைப்பாங்களா, இல்லாட்டா KO RKO அப்படின்னு வைப்பாங்களா? சரி, எப்படியோ வச்சு தொலைட்டு இந்த டீம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல டீமாக பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த டீம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. இது நல்லா இருக்குது, உண்மையிலேயே நல்லா இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி எத்தனை பேருக்கு தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனல் அப்டேட், உங்களுக்கு கேட்டுதா? ஃபீண்டு வர மாதிரி உங்களுக்கு தோணலை? எனக்கு தோணுச்சே, இந்த வாரம் ராளை தோணுச்சே. அதாவது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரான்சன் ரீட் பேசும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து அந்த பிரேவ் ஒயிட் வர்ற மாதிரி ஒரு இதெல்லாம் காட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரேவ் ஒயிட் மிந்தி வரும்போது ஒரு பாட்டு சத்தம் இப்படி கேட்கும்ல, அதே மாதிரி இந்த ஒரு ராலையும் கேட்டிருக்குது. இந்த வாரம் நடந்த ராலையும் பார்த்தீங்கன்னா பிரேவ் ஒயிட் வர்ற மாதிரி அந்த சாங்கு அந்த பேக்ரவுண்டில் ஒலிக்கிறது இதெல்லாம் நடந்துருக்குதுங்க. உண்மையிலேயே பிரேவ் ஒயிட் வராரா? இல்லை, இது அவருடைய தம்பி அங்கிள் ஹவுடி. பிரேவ் ஒயிட் தான் இறந்து போயிட்டாரு, அவர் எப்படி மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வருவார்? டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அங்கிள் ஹவுடியுடைய ரிட்டன் ஹிண்டை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்த ராலை கொடுத்துருக்குறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஓடுறதா இருக்கட்டும், இடையில ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஈசல் மாதிரி வெட்டி இறையதாக இருக்கட்டும், இந்த மாதிரி அங்குல் ஹவுடியோடைய ரிட்டனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபிள்யூபிள்யூ வந்து இந்த வாரம் நடந்த ராலை சொல்லியிருக்கிறாங்க. இது நான் ஆக்சுவலி ஒரு விஷயத்த பார்த்தேன், இந்த பிரான்சன் ரீட் விஷயத்த பார்த்தேன். பட் அந்த சாங்கெல்லாம் போட்டது எனக்கு தெரியல. பட் ஆனால் அங்குள்ள ரசிகர்கள்லாம் இந்த மாதிரி சாங் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை பிரேவ் ஒயிட் வருவாரா, ஃபீண்ட் வருவாரா? ரெண்டாவது பிரேவ் ஒயிட் வர மாதிரி இருக்குது. யார் அட்டாக் பண்ணிருக்கு? ஒருவேளை என்னையே தான் அட்டாக் பண்ணதுக்கு வராரா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.